Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. தொம்பே பகுதியிலிருந்து கடந்த 23ஆம் தேதி துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம் பம்பலப்பேட்டையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி இரவு முதல் குறித்த வர்த்தகர் காணாமல் போயிருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்தன தெரிவித்தார். பம்பலப்பேட்டையைச் சேர்ந்த முகமது சியாம் என்பவர் ஒரு வர்த்தகர் ஆவர். பாதணி வர்த்தகத்தில் ஈடுபட்ட அவரை நண்பர் ஒருவர் அழைத்துச் சென்ற வேளையில் கடந்த 22ஆம் தேதி முதல் அவர் காணாமல் போயிருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். கம்பகாவில் உள்ள வர்த்தகர் ஒருவரை அறிமுகப்படுத்துவதாக கூறியே குறித்த நண்பர் அவரை அழைத்துச் சென்றுள்ளதாக உறவினர்கள் குறிப்பிட்டனர். முகமது சியாமுடன் சேர்ந்து அவரது நண்பர் மெரிகான பகுதியில் வைத்து அவரை வேறொரு வாகனத்தில் ஏற்றியுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. வீட்டை விட்டு சென்றிருந்த வேளையிலிருந்து முகமது சியாம் குறித்து எவ்வித தகவல்களும் கிடைத்திருக்கவில்லை. தலையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமையினால் உயிரிழந்து அவரது சடலம் கடந்த 23ஆம் தேதி தொம்பே பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருந்தது. அன்றைய தினத்திலிருந்து நேற்றைய தினம் வரை அவரது சடலம் கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்நிலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளை அடுத்து அவரது சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. என் தம்பி காணாம போயிட்டு 22ஆம் தேதி நைட் என் தம்பி ராவ் காணாம போனேன். என் தம்பி காணாம போயிட்டு 23ஆம் தேதி பொடி தொம்பே போலீஸுக்கு கிடைச்சிக்குது. நேற்று தான் எங்களுக்கு போலீஸால எங்களுக்கு பொடி கிடைச்சிச்சு. கம்பா ஹாஸ்பிட்டல் இருக்குது. என் தம்பியோட ஒன்றுக்கு பழவி 8 வருஷத்துக்கு கூட்டாளி தான் இந்த வேலையை செஞ்சுக்கிறாரு. இதுல ப்ரூஃப் எல்லாம் வந்து சிசிடிவி மூலமா டெமோட கூட சிசிடி யூனிட்ல இருக்குது எல்லாம். கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நான் 2 பேரும் ஒன்றுக்கு பிஸ்னஸ் பண்ணி அவரை ஒரு சும்மா வெளியே போவான்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை அங்கே பாரம் கொடுத்துட்டு அவர் வாராரு வேற வெஹிக்கிள் ஏறி. சிசிடிவிக்கு பார்த்திக்கு முதல்ல ஒரு பிக்கப் ஒன்று போகுது. 2வது இவரோட தம்பியில கார் வருது. கார் வந்து மெதுவாக கார் அப்படி நிப்பாட்டி தம்பி இறக்கி அந்த அந்த பிக்கப்பில் ஏற்றிட்டு இவர் ஓடி வந்து அப்படியே இன்னொரு வாகனத்தை ஏறி போகிறாரு. கடந்த 22ஆம் தேதி முகமது சியாம் சென்ற வாகனம் மிரிகான கந்தேவத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். குறித்த வாகனம் தற்போது மிரிகான போலீசாரின் பொறுப்பில் உள்ளது. இதேவேளை குற்றங்கள் மற்றும் ஏனைய சம்பவங்கள் குறித்து ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்படுகின்ற நாளாந்த ஊடக அறிக்கையில் முகமது சியாமின் சடலம் மீட்கப்பட்டமை குறித்து கடந்த 23ஆம் தேதியோ அல்லது அதற்கு பின்னரோ அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.